இது ஒரே வண்ணத்தில் ஒரே துணியில் தைத்த சட்டை அல்ல. நான் போட்டிருப்பது போல சொல்வார்கள், மஞ்சள்ல ஒரு துணி, பச்சையில கொஞ்சம், சிவப்புல கொஞ்சம், ஊதால கொஞ்சம், கருப்புல கொஞ்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டு போட்ட துணியில் தைச்ச சட்டை தான் இந்த நாடு. இந்தியா ஒரு தேசம் அல்ல, நாடு. பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அதுபோல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இது மாநிலங்கள் அவைதான். இது ரேடியோவே ஆல் இந்திய ரேடியோ தான். இந்திய ரேடியோலாம் கிடையாது இங்க. அதை எவர் இங்கே நாடற்றவரோ, எவருக்கு இங்கே மொழிவழிய தேசிய நிலங்கள் இனங்கள் இல்லையோ, அவர்கள் இந்த நாட்டை தனதாக்கி கொள்ள துடிக்கிறார்கள். அதில் தான் இந்த கட்டமைப்பு. இந்தியம் எப்படி ஒரு கற்பித்தமோ, இந்த நாட்டை உருவாக்கியவன் அந்நியன், வெள்ளைக்காரன். இந்த நாட்டுக்கு பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன். ஏன்? நாம் இன்று போற்றி பின்பற்றுகிற இந்து என்ற மதத்திற்கு பெயர் வைத்தவனும் சார் வில்லியம் ஜோன்ஸ்ங்கிற வெள்ளைக்காரன். இது எப்படி இந்த நாடு பல தேசங்களின் ஒன்றியமோ, அப்படி பல மதங்களின் ஒரு ஐக்கியம் தான் இந்த மதம். நாங்கள் சிவனை வழிபடுகிற சிவசமயம், முருகனை வழிபடுகிற சைவர்கள், அதிலும் வீர சைவர்கள், மாயோனை வழிபடுகிற வைணவர்கள், புத்தரை வழிபடுகிற பௌத்தர்கள், குருநானக்கு வழியை ஏற்றுக்கொண்ட சீக்கியர்கள், இப்படி பல்வேறு மத வழிபாட்டுகளை கொண்டவர்களை யாவர் பார்சி இல்லையோ, அவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, அவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்து என்று சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்திலே சைவன் நானும் இந்து, வைணவன் அவனும் இந்து, சீக்கியன் அவனும் இந்து, பௌத்தவன் அவனும் இந்து, இப்படி ஆனும் இந்து. இதுவும் ஒரு கூட்டாஞ்சோறு தான்.